இந்தியன் ஆர்மியில் வந்து 140வது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டோட்டல் 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேரியஸ் இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 140வது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து எங்கே அப்படின்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி IMEன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேராடூன்ல வந்து பர்மனன்ட் கமிஷன் வந்து கேட்டுருக்காங்க இந்தியன் ஆர்மியில். ஸோ இதில் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க வந்து மேரிட் ஆகாதவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்ளை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது பார்த்தோம்னா 20லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜனவரி 2025 உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து 2 ஜனவரி 1998 1 ஜனவரி 2005 இருக்கணும். இந்த 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதற்கான அந்த ப்ரூஃப், அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாம் சர்டிஃபிகேட் இதில் இருக்கிறது தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபைனல் இயரில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கு இந்த ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரூஃப், அதாவது பாஸ் பண்ணக்கான ப்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி 2025 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 2025 அப்புறம் வருது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. பிடெக் முடிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் செமஸ்டர் இந்த ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் அலோடு அப்பியர் டு SSBக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. அந்த SSBயில் வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப் டு 6th செமஸ்டர், அதுக்கப்புறம் 3rd இயர் இன்ஜினியரிங் டிகிரி, இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தான் வந்து அட்மிஷனே வரும். இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற கட் ஆஃப் மார்க்கு கீழே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. வேகன்சி வந்து உங்களுக்கு இந்த கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் எவ்வளோ வேகன்சி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிவிலில் 7, சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து சிவில் பில்டிங் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜியில் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலண்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து அஸ் பர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக் அந்த இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்லி வேரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 7, எலக்ட்ரிக்கலில் 3, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கலில் 7. ஸோ டோட்டலாக வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டென்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிபெண்டிங் ஆன் ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்து டிபெண்டிங் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் கேண்டிடேட் வந்து இந்த TGC 140வது கோர்ஸ் ஜனவரி 2025 வந்து மெரிட் இஸ் நாட் வித்தின் த நம்பர் ஆஃப் அலாட்டட் வேகன்சியில் வந்து மெரிட் ஆகி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் டெக் கோர்ஸுக்கு ஏப்ரல் 2025 வந்து செக் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா லியோடன்ட் ரேங்கில் வந்து ஆன் கமிஷன், இப்போ நீங்கள் போகிறது லியோடன்ட், அடுத்து கேப்டன், மேஜர், ஸோ இந்த மாதிரி ரேங்க் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த ரேங்க் போக வந்து உங்களுக்கு லெவனும் வந்து சேஞ்ச் ஆகும். அதற்கான பே ஸ்கேலும் சேஞ்ச் ஆகும். 56,000 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் வந்து பே ஸ்கேல் வரதுக்கான அந்த சான்சஸ் தான் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க ரேங்க் வைஸ். ஸோ அடுத்து ஃபிக்ஸ்டு ஸ்டீஃபன் கேடட் வந்து 56,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து நிறைய அலோன்ஸ் கொடுத்துருக்காங்க. டே லன்ஸ் அலோன்ஸ், டெக்னிக்கல் கிராஜுவேட் அலோன்ஸ் சொல்லி, அதுக்கப்புறம் ரேஷன் இருக்கு, சில்ட்ரன் எஜுகேஷன், இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட் வீக்கில் லெவல் 14க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.nic.in இதில் போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் லாகினில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லிஸ்ட் வந்து உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கட் ஆஃப் பர்சன்டேஜ் மார்க் வச்சு தான் வந்து இதுக்கான செலெக்ஷன் இருக்கும். உங்களுடைய இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான். ஸோ 2 டைப்பில் வந்து இந்த செலெக்ஷன் இருக்கும். 2 ஸ்டேஜில், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் ஃபெயில் ஆகிறவங்க வந்து அன்றைக்கே வந்து வெளியில் போக சொல்லிடுவாங்க. இந்த SSB இன்டர்வியூ வந்து ஒரு 5 days இருக்கும். ஸோ இது எங்கே எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்களும் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டர்வியூ டேட்டு, அந்த சென்டர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9 மே 2024. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே மாதம் 9ஆம் தேதியோட அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.